பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, உங்கள் ஆத்மாவோட பேசுங்கள், அது கேட்கும், ஒப்பற்ற காரியம் செய்வீர்கள். ஆதார வசனம் சங்கீதம் 62:1-5 தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். விசுவாச மக்களே, ஆரம்பத்தில் எப்படி ரட்சிக்கப்பட்டு தேவ குடும்பத்தில் அங்கத்தினராக தேவ பிள்ளையாக இணைந்தோமோ அதே ப்ரொசீஜர் தான் இறுதி வரையிலும். எத்தனையோ சத்தியங்களை கேட்கலாம், ஆராய்ச்சி செய்யலாம், பார்க்கலாம், தியானிக்கலாம், இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்ளலாம், முயற்சி எடுக்கலாம், வியாக்கியானம் செய்யலாம். ஆனால் அடிப்படை உண்மை சத்தியம் தேவ கிருபையும் நம்முடைய விசுவாசமும் இணையும் போது மலைகளை பெயர்க்கத்தக்க மாற்றங்கள் உண்டாக்கி கொண்டிருக்கிறது, உண்டாகும். மலையே பெயர்க்கத்தக்க விசுவாசம் நம்ம இருந்தாலும் தேவனுடைய கிருபை நமக்கு இல்லாவிட்டால், இணையாவிட்டால் ஒன்று நடக்காது. மலையளவு கிருபை கர்த்தர் நம்மேல் வைத்திருந்தாலும் நம்முடைய விசுவாசம் வார்த்தை மீது, கர்த்தர் மீது அந்த விசுவாசம் அந்த கிருபையோடு இணையாவிட்டால், இல்லாவிட்டால் ஒன்று நடக்காது. இதை சிந்தையில் வைத்து தியானிப்பது நலம். வேதத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும் வாழ்வுடைய சரிதையை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த இரண்டு இணையும் போது மட்டும்தான் அவர்கள் பெரிய காரியங்களை செய்தார்கள். அவர்களுக்கும் நம்பவே முடியாத சம்பவங்கள், ஆசீர்வாதங்கள், மேன்மைகள் கிடைத்தன. இதில் இன்னும் ஆச்சரியப்படத்தக்கது என்னவென்றால், தேவ கிருபை நமக்கு எப்போதும் அவைலபிள். காலைதோறும் புத்தும்பது கிருபை. நேற்றைய கிருபையில் நாம் இன்று வேலை செய்யவில்லை, வாழவில்லை. இது ரட்சிக்கப்பட்ட அனைவருக்கும் உள்ளது, மாறாதது. இந்த கிருபையை நாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதாவது விருதாவாக பண்ணக்கூடாது. இந்த பொக்கிஷம் நம்மேல் உள்ளது என்பதை உணராமல், அறியாமல் பல விசுவாசிகள் வாழ்கிறார்கள். எப்படி உங்களுக்கு தெரியும்? பெரிய வித்தியாசம் உலகத்தாருக்கு இவர்களுக்கு இல்லை. இது நான் பொருளாதாரத்தை கணக்கில் கொண்டு சொல்லவில்லை. தேவ கிருபையை நம்முடைய உள்ளான மாற்றத்திற்கும் வெளியான சவால்களை சந்திப்பதற்கும் பயன்படுத்த வேண்டும், பயன்படுத்தலாம். இது பெருகும். நம்முடைய சவால்கள் பெருகும்போது கிருபையும் பெருகும். அப்படித்தான் பயன்படுத்த வேண்டும். உதாரணமாக, அதிகாலை எழுப்பி தூக்கத்தை விட்டு எழும்ப முடியவில்லை, அதிகாலை ஜெபிக்கலாம் என்ற விருப்பம் உண்டு, ஆசை உண்டு என்று சொல்லுவர்கள், உம்முடைய கிருபை வேண்டும், உதவி செய்யுங்கப்பா, இது சொன்னால் போதும். சொன்ன மாத்திரத்தில் ஆவியானவர் ஆலோசனை தருவார், உணர்த்துவார். இது அவரவர்களுக்குத்தான் தெரியும். இரவு உணவு நேரமே எடுத்துக்கொள், அதிகமாக இரவில் உண்ணக்கூடாது, நேரமே படுக்கைக்கு செல், கண்டதை செல்ஃபோனில் நோண்டாதை பார்க்கக்கூடாது என்று உணர்த்துவார். முயற்சி எடுக்க வேண்டும், பயிற்சி எடு என்பார். நாமோ எப்படி எதிர்பார்க்கிறோம் என்றால், யாரோ ஒருத்தர் அந்த நேரத்தில் கையை பிடித்து உட்கார வைத்து மூஞ்சில் தண்ணி ஊற்றி ஜெபி என்று சொல்வார்கள் என்பது போல பெரும்பாலான ஜெபங்களுக்கு இப்படித்தான் பதிலை எதிர்பார்க்கிறோம். அப்படி நடப்பதில்லை. வார்த்தை தான் கொடுப்பார் முதலில். அந்த வார்த்தையை கடைப்பிடிப்பதற்கு வழியை காட்டுவார், பின் ஆசீர்வாதத்தோடு இணைப்பார், காத்திருக்க சொல்லுவார். இதெல்லாம் நீங்கள் வேதத்தை வாசிக்க வாசிக்க அவரோடு பழக பழக எல்லாம் தெரிந்துவிடும். அப்படி திடுதிப்பென்று ஒருவருக்கும் நடந்து விடுவதில்லை. வழியைத்தான் கற்றுக் கொடுப்பார், காட்டுவார். இதில் முயற்சி செய்யும் போது அவரது கிருபை நாம் உற்சாகமாக எழும்ப உதவி செய்யும். ஒரு பழக்கத்தை என்னால் விட முடியவில்லை என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருக்கு ஆலோசனை தருவார். அந்த ஆலோசனை ஏற்றுக்கொண்டு நடக்கும்போது அவர் கிருபை அதை நிறைவேற்றுவதற்கு பலன் தரும். அங்கே தான் கிருபை வேலை செய்யும். நீங்கள் தனியாக போராட வேண்டிய அவசியமே இல்லை. தூக்கக்கலக்கம் இருக்காது. இதற்கு நம்முடைய மனதை, ஆத்துமாவை நாம் பயிற்றுவிக்க வேண்டும். இது நன்றாக தேறினவன் தாவீது. தாவீதமிடம் இந்த கிருபையை சார்ந்து வாழ்வதை பற்றி நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். மனிதர்கள் ஏமாற்றி விட்டார்கள், நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டார்கள் என்று சாடுகிறோம். வேதம் நம்மை பார்த்து கேட்கிறது, நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்பாதே, மனிதனை பிரபுக்களை நம்புவதை பார்க்கல கர்த்தர் பற்றலாயிருப்பது நலம் என்று எழுதியே கொடுத்திருக்கிறதே. இது நாம் கவனிக்கவில்லையா? கவனித்தோம், மனப்பாடம் பண்ணினோம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த வேண்டும். நிஜ வாழ்க்கையில் நம் வார்த்தையே, கட்டளையே, கற்பனையை அப்பியாசப்படுத்துவதற்கு தயங்குகிறோம். இதில் பழக்கம் வேண்டும். அதற்கு ஆவியானவர் உதவி செய்வத்தான் நம்மோடு இருக்கிறார். தாவீது பழக்கப்பட்டவன். அவன்தான் சொல்கிறான், அறுதியிட்டு சொல்கிறான், ரட்சிப்பு என்பது, அதாவது ஆசீர்வாதம், விடுதலை எல்லாம் ஒன்று சேர்ந்த ரட்சிப்பு அவரால் மட்டுமே வரும் என்கிறான். ஆகையால் தான் என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி நீ அமர்ந்திரு என்று சொல்கிறார். அவரால் மட்டும்தான், வேறு யாராலும் வராது. மனிதர்கள் மூலமாகத்தான் செய்வார், சூழ்நிலைகள் மூலமாகத்தான் செய்வார். அந்த மூலத்தை நாம் பிடிக்கக்கூடாது, அவரைத்தான் நாம் பிடிக்க வேண்டும். பால் மறந்த குழந்தையைப் போல ஆத்துமாவை அடக்கி அமரப்பண்ணினேன் என்கிறான். இதற்கு நம்முடைய விசுவாசம் உதவி செய்யும்.
அவர் மேல் விசுவாசம் இருந்தால் மட்டுமே நம் ஆத்மாவை அடக்கி அமர பண்ண முடியும். இல்லாவிட்டால் ஆத்மா அலைப்பாயும். அவரிடம் கேட்கலாமா, இவரிடம் கேட்கலாமா, நம்ம சும்மா இருப்பது எப்படி? ஜெபித்து கொண்டு தான் இருக்கோம். நாமளும் ஏதாவது செய்ய வேண்டாம், ஒன்று செய்ய வேண்டாம். நீங்கள் ஜெபித்து விட்டு அமைதியாக இருங்கள். ஆவியானுடைய சத்தத்தை கேளுங்கள். உங்கள் ஆத்மாவில் இருந்து உங்களை இணைந்து உங்கள் ஆவியோடு இணைந்திருப்பவர் பேசுவார். தாவீதன் ஆத்மாவோட பேசுகிற சங்கீதம் 42-43 பார்க்கலாம். யார் யாரிடமெல்லாமோ பேசுகிறோம், மணிக்கணக்காக பேசுகிறோம். உங்கள் ஆத்மாவோட பேசுங்கள். மக்களே, அது கவனிக்கும், அது கேட்கும், உங்களோடு இணைந்து கொள்ளும். நீங்கள் கட்டளையிட்டால் அது அமரும். இதை முதலில் செய்யுங்கள். உங்கள் ஆத்மாவோடு கர்த்தர் செய்த நன்மைகளை எடுத்து சொல்லுங்கள். அன்னைக்கு அந்த கஷ்டம் வந்துச்சு, ஆண்டவர் எப்படி நம்மளை விடுதலை பண்ணினார், தப்புவித்தார் என்று சொல்லுங்கள். நினைவுபடுத்தி கொண்டு வாருங்கள். இதுதான் தியானம். அன்று செய்தவர் விட்டு கொடுக்காதவர் இன்னைக்கு விட்டு கொடுப்பாரா? கைவிட்டு விடுவாரா? விடமாட்டார். தைரியமாயிரு என்று சொல்லுங்கள். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லுங்கள். மனமே எழும்பு, சோர்ந்து போகாதே, கர்த்தரை வா, துதித்து பாடலாம், ஸ்தோத்திரிக்கலாம் என்று ஆத்மாவை இணைத்து கொள்ளுங்கள். ஆத்மாவை நாம் இணைந்து தான் செயல்பட வேண்டும். ஆத்மா இணையாமலே, மனம் இணையாமலே துதிக்கலாம், பாடலாம். பால் அடுப்பில் இருக்கிறது, விசில் வந்துருச்சா, இதெல்லாம் நாம் செய்து கொண்டே செய்யலாம். அது ஆத்மா இணையவில்லை. இது உங்களுக்கு வினோதமாக இருக்கலாம். ஆத்மா இணையாமலே எல்லாம் நாம் செய்யலாம். இதை அறிந்த கர்த்தர் தான் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. முழுசு 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 என்று சொன்னார். மத்தேயு 22:37 கேட்டீர்களா? அன்பு கூறுதல் என்பது வெளிப்படையாக கிரியைகளில் காட்ட வேண்டும். பிரத்யட்சமாக நாம் காட்ட வேண்டும். இயேசு காட்டவில்லையா? முழுமையும் கொடுக்கவில்லையா? ஏதோ ரகசியமாவா நடந்தது? ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நடந்து காண்பிக்க வேண்டும். வேதத்தின் பரிசுத்தவான்கள் எப்படி அவர்கள் வெற்றி கண்டார்களோ அதே தான் நமக்கும் வழி. அதற்காகத்தானே சாட்சி எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காகத்தானே சங்கீதம் 119:1-2 அதைத்தானே சொல்லுகிறது. வேதத்தில் பிரியமாயிரு, சாட்சியில் கை கொண்டு நடக்கிறோம் பாக்கியவான் என்று. பின் நாட்கள் நம் பிள்ளைகள் நம்மை பார்த்து பின்பற்றுவார்கள். மனிதர்கள் மூலமாகத்தான் கர்த்தர் செய்வார். அதை அவர் கட்டளை இடுவார். நாமோ ஒரு முழு நம்பிக்கையை கர்த்தர் மேலேயே வைத்து நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், பிரகாசம் அடைவேன், கேட்டதை பெற்றுக்கொள்வேன் என்று உறுதி. இதுதான் விசுவாச உறுதி நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அந்த விசுவாச உறுதிக்கு நாம் என்ன எதிர்க்க, ஏதோ ஒரு அடையாளம் காட்டுங்க, ஏதாவது ஒன்று நடக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறோம். பல சமயங்கள் அப்படி நடப்பது இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்தது உங்களுடைய வாழ்க்கையிலேயே நீங்கள் முன்னாடி இருந்த காரியங்களை நினைத்து பாருங்கள். நீங்களே உங்களுக்கு சாட்சி. உங்களுடைய வழி, நடந்த வழியே உங்களுக்கு பாடம். இது பயிற்சியும் வைராக்கியம் இருந்தால் மட்டுமே சாத்தியமாகும். ஒரு விஷயம் இப்படி விசுவாசத்தை, வைராக்கியத்தை காட்டி காத்திருந்து பெற்றுக்கொண்டிருந்தீர்கள் என்றால் பெற்றுக்கொள்வீர்கள். பின் உங்களுக்கு அது அசைக்க முடியாத நம்பிக்கையை கொடுக்கும். ஒரு தடவை செய்தவர் பல தடவை செய்வார். எத்தனை முறை வேண்டுமானால் செய்வார். ஒரு ஜெபத்திற்கு பதில் கொடுத்து 3000 ஜெப குறிப்புகள் வைத்தாலும் கொடுப்பார். அவரை நம்பி உங்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும். அந்த கிருபை எதற்காக சூழ்ந்து கொள்கிறது? அந்த விசுவாசத்தில் இறங்காமல் மேலும் மேலும் அக்கினியாக இருப்பதற்காக. நீங்கள் செழிப்பீர்கள், வார்த்தையின்படி அடைந்தே தீர்வீர்கள். நான் சொல்லலைங்க, வேதம் சொல்லுகிறது. ஜெபிக்கலாம். தகப்பனே, எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் செய்தியை கேட்டு கேட்டு நான் கற்றுக்கொள்கிறோம். அதை நிலைத்திருக்க கிருபை தாரும், தெளிவாக இருக்க கிருபை தாரும், உம்மை பற்றி கொள்ள கிருபை தாரும். எங்கள் ஆத்துமாவோடு பேசி உங்களை பலப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு என் ஆத்துமாவோடு தினமும் பேசி திடப்படுத்துவேன். கர்த்தரை நம்பி இருந்தால் ஏமாந்து போனதாக சரித்திரமே இல்லை. நாம் ஜெபிப்போம், சகலத்தை பெற்றுக்கொள்வோம், மகிழ்ந்திரு என்று என் ஆத்துமாவை சொல்லி திடப்படுத்துவேன். ஆமேன். ஹல்லேலூயா.